இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத எல்லாமும் வல்ல இசக்கியம்மனுடைய தாமரை மலர்தாங்கும் தங்க திருவடிகளை என் மனமொழி மேகளால் துதிக்கின்றேன். மெய்யன்பர்களே, 7வது திருமுறையை சைவத்தில் எழுதிய சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர் தொகையிலே 63 நாயன்மார்களையும் வரையறுத்து கொடுக்கிறார். சற்றேறக்குறைய ஒவ்வொரு நாயன்மாருக்கும் ஒரு வரிக்கு மிகாமல் சிலருக்கு 2 வரிகள் இப்படி அவர் பாட்டு எழுதியிருக்கிறார். அந்தந்த நாயன்மார்களுடைய குணங்களையோ அவருடைய செயல்களையோ அல்லது அவருடைய தோற்றத்தையோ வைத்து அவர் ஒரு ஆளுக்கு ஒரு வரி எழுதியிருக்கிறார். இதில் தான் நம்முடைய கதையின் நாயகன் கண்ணப்பனை பற்றி சொல்லியிருக்கிறார். கண்ணப்பனை பற்றி சொல்லும்போது கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பருக்கு அடியேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த கண்ணப்பன் எப்படி கலைமலிந்த சீர்நம்பி ஆனான், எதுக்கு கண்ணப்பன் அப்படி சொன்னார் அப்படின்னு நகர்ந்த காணொலியில் நான் அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். உண்மையிலேயே அவர் மற்றவர்களுக்கு எழுதியிருக்கின்ற ஒரு விகிதத்தின்படி பார்க்கணும் அப்படின்னா, கடவுளுக்கே கண் கொடுத்த கண்ணப்பருக்கு அடியேன், கண்ணொன்றை வழங்கிய திண்ணருக்கு அடியேன், இந்த மாதிரிலாம் எழுதியிருக்கலாம். அப்படிலாம் எழுதாம கல்வியில் சிறந்த கண்ணப்பனுக்கு அடியேன் அப்படின்னு அவர் ஏன் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, கல்வியினுடைய உச்சம் என்பதே கடவுளை வழிபடுவதுதான். அந்த ஒரு வழிபாட்டு உச்சத்தை கண்ணப்பன் ஒரு நிறுவன வயப்பட்ட கல்வியை கற்றுக்கொள்ளாமலே அவர் அறிந்திருக்கிறான் என்பதனால சுந்தரமூர்த்தி நாயனார் கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பருக்கு அடியேன்னு சொல்லியிருக்கிறார். இதுக்கப்புறம் இந்த நாயன்மாருடைய வரலாறை யார் எழுதுறான்னா, திருத்தொண்டர் திருவந்தாதின்னு நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் ஒவ்வொரு நாயனாருக்கும் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன், இல்லையே என்னாதையர் பகைக்கும் அடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், மெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன், பிரிபொரு கொன்றையணி வீரன் மிண்டற்கடியேன், அல்லிமன் முல்லையந்தார் அமர் நீதி கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே. இப்படி ஒரு 7 நாயன்மார். அதுக்கப்புறம் தன்னை ஆரூரன்கிற சுந்தரமூர்த்தி நாயனார். இதே ஒரு முறைப்படி நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் ஒவ்வொரு நாயனாருக்கும் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னா அந்த தொகையடையாரை குறித்து ஒரு திருவந்தாதி ஒரு 4 பாட்டு ஒவ்வொரு நாயன்மாருக்கும் எழுதியிருக்கிறார். இதுல நம்ம கண்ணப்பரை பத்தி என்ன எழுதியிருக்கிறார், ஒரு 7 நாயன்மார் பத்தி எழுதுறாரு. 8வது திருவாரூர் நம்பியை பத்தி எழுதுறாரு. நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பத்தி எழுதுறாரு. அப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் பத்தி ஒவ்வொரு 7 பாட்டுக்கும் ஒரு பாட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் பத்தி நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் எழுதியிருக்கிறார். கண்ணப்பனை பத்தி எழுதும்போது, நிலத்தின் திகழ் தரு திரு காலத்தி அப்பர் திரு நெற்றியின் மேல் நலத்தின் பொலி தரு கண் ஒன்றில் குருதி கண்டு உள் நடுங்கி, வலத்தின் கடுங்கணையால் தன் மலர் கண்ணின் இடந்து அப்பினான், குலத்தில் கிராதகன் கண்டம் கண்ணப்பன் என்று கூறுவரே அப்படின்னு ஒரு 4 வரியில் அந்த முழு வரலாறையும் உள்ளடக்கிறார். காலத்தி மலையின் மீது திருக்காலத்தி அப்பர் மீது நெற்றியில் விளங்குகின்ற கண்ணிலே குருதியை கண்டு உள்ளம் நடுங்கி போய் அஞ்சு போய் பெருமானுக்கு இப்படி நேர்ந்து விட்டதுன்னு சொல்லி தன்னுடைய கணையினால ஒரு கண்ணினை இடந்து அப்பினான், மலர் கண்ணினை இடந்து அப்பினான். அவனை கண்ணப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. குலத்தின் கிராதகன் கண்ணப்பன். அதான் நான் முதல்ல சொன்ன, எதுவுமே படிக்காத காட்டில் வேட்டையாடி திரிகின்ற கண்ணப்பனை எப்படி கலைமலிந்த சீர் நம்பின்னு சுந்தரமூர்த்தி சொல்றார். அந்த ஒரு சொல்லை நம்பியாண்டார் நம்பி சுவாமிகளும் பயன்படுத்துகிறார். குலத்தின் கிராதன் நம் கண்ணப்பனாம் என்று கூறுவரே அப்படின்னு. அடிப்படையில் ஒரு முழுக்க மரம் போர் முறை, காட்டு வாழ்க்கை, இரத்தமும் சதையுமானது, வேட்டை என்றே வாழ்கின்ற கண்ணப்பன் கடவுளை கண்ட உடனே தன் நிலையை முற்றிலுமாக மறந்து ஒரு முழுக்க அன்பு மிக்கவனாக அவன் மாறிவிடுகிறான். அதான் அந்த எளிமைக்கும் தான் கற்ற கல்வியினுடைய தரம் கண்ணப்பனை, அந்த ஆன்மாவை அந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது. இப்படி நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திருவந்தாதி எழுதினாரா, எழுதினதுக்கு அப்புறம்
இந்த 63 நாயன்மாருடைய வரலாறையும் 12வது திருமுறையாக நமக்கு படைத்து அருளியவர் சேக்கிழார் பெருமான். சேக்கிழார் 12வது திருமுறையில் 63 நாயன்மாருடைய வரலாறில் நம்முடைய கதையின் நாயகன் கண்ணப்பர் குறித்து என்ன பேசுகிறார் என்பதை தொடர் காணொளியில் நாம் காண்போம். அதுவரையிலும் எனக்கு பேச்சை கொடுத்த இறைவனுக்கும், பேச கற்றுக் கொடுத்த என் தந்தைக்கும், பேச வைத்த அழகு பார்த்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.